ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய சிம்பிளிஃபிகேஷன்ஸ் நம்ம தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பார்க்க சிம்பிளான கொஸ்டின் தான், ஆனால் இதில் தான் நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். சரி, கொஸ்டினை பாருங்கள். 2 to the power of 100 minus 2 to the power of 99 இப்படி கேட்டோம். என்ன பண்ணுவோம்? நம்ம 100ஐயும் 99 மைனஸ் பண்ணி 2 to the power of 1ன்னு போட்டுருவோம். ஆனால் அது தப்பு. கொடுத்துருக்க ரெண்டு நம்பருக்கு காமன் நம்பரை எடுக்கணும். காமன் நம்பரை என்ன? ரெண்டுத்துலேயுமே அந்த நம்பர் இருக்கணும். இப்போ 2 நடுக்கு 99 வந்து பார்த்தீங்கன்னா 2 நடுக்கு 100லையும் இருக்குது, 2 நடுக்கு 99லையும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம 2 நடுக்கு 99 காமனாக எடுத்து வெளில வச்சுக்கிறோம். இப்போ 2 to the power of 100ல் 2 to the power of 99 போச்சு அப்படின்னா எவ்வளோ இருக்கும்? 2 to the power of 1 இருக்கும். 2க்கு 2 அப்படியே காமனாக எடுத்து வைப்போம். அந்த 100ல் 99 போச்சு அப்படின்னா 1 போட்டுக்கலாம். இப்போது பக்கத்தில் இருக்க மைனஸ்க்கு மைனஸ் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து 2 to the power of 99 வந்து 2 to the power of 99 எத்தனை டைம் இருக்கும்? ஒரே டைம் தான் இருக்கும். பக்கத்தில் 1 போட்டுக்கலாம். இப்போ இதை சால்வ் பண்ணாவே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். எப்படி சால்வ் பண்ணலாம்? 2 to the power 99 வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்க தான் சால்வ் பண்ணணும். 2 நடுக்கு 1 பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் 1, அப்படியே திருப்பம் 2ஐயும் 1ஐயும் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 கிடைக்கும். அடுத்து 2 பவர் 99ஐயும் 1ஐயும் மல்டிபிள் பண்ண அப்படின்னா 2 பவர் 99 ஆன்சராக கிடச்சிரும். ஸோ அதே மெத்தடில் ஒரு கொஷின் தரேன். இந்த கொஷினுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சேம் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். 2 பவர் 8 மைனஸ் 2 பவர் 6 இருக்குது. ரெண்டுத்துக்கும் காமனாக எடுங்க. காமனாக எடுத்து சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.